ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனா அது பேக்கிங்கை பொறுத்தவரையும் சின்ன மிஸ்டேக்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். ஒரு கஸ்டமர் 1/2 kgல ராகி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மில்க் சாக்லேட் போட்டு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக எல்லாமே கரெக்டா போட்டு மெஷர்மெண்ட்ல கரெக்டா தான் போட்டு ஓவன்ல வச்சுட்டேன். ஆனா என்ன பண்ணிட்டேன், முக்கியமான ஒன்று டெம்பரேச்சர் செட் பண்ணுவோம் இல்லையா. முட்டை மிட்டாய் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நானே எல்லாமே செஞ்சுட்டு டைம் செட் பண்ணி வச்சு டைம் முடியறதுக்குள்ள இந்த பேட்டரியை ரெடி பண்ணி அதையும் உள்ள வச்சிடலாம் அப்படின்றதுக்காக மிக்ஸ் பண்றதெல்லாம் பர்ஃபெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன். ஆனா ஓவன்ல வச்சு ஒரு 2 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரே அப்படியே லைட்டா தீர ஸ்மெல் வந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா மேல எல்லாம் லைட்டா வந்து பிளாக் ஆயிடுச்சு. நம்ம அதையே வந்து கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ண தெரியுமா, முட்டை மிட்டாய் செஞ்சுட்டு மேல கோல்டன் கலர்ல வரணுன்றதுக்காக டாப் ராட் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா முட்டை மிட்டாய் எடுத்ததுக்கு அப்புறம் நான் டெம்பரேச்சர் எதுவுமே பார்க்காம டைம் மட்டும் செட் பண்ணிட்டு இந்த ப்ரௌனியும் உள்ள வச்சு பார்க்கவே பாருங்க ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஆனா உள்ள வச்ச ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அகைன் வேற ஒரு பேட்டரி ரெடி பண்ணி கரெக்டா பண்ணி வச்சுட்டேன். சூப்பரா நல்லா ஃபஜ்ஜியா வந்திருந்தது. ஆனா இந்த வாட்டி டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு வச்சேன். இது கூட நம்மளுக்கு ஒரு லெசன் மாதிரி தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்காம பாத்துக்குவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் அப்புறம் பிளாண்டிஸ் முட்டை மிட்டாய் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தீபாவளி ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே 199 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.